வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போற கதை டிராகன்கள், பனிக்கட்டி பிசாசுகள்னு ஒரு கற்பனை உலகத்தை பத்தினது. ஆமா. ஆனா அதோட மையம் முழுக்க முழுக்க மனிதர்களோட ஆசைகள், துரோகங்கள் பத்தினதுதான். அந்த உலகத்தோட பேரு வெஸ்டரோஸ். இங்க ஒரு விசித்திரமான விஷயம் என்னன்னா, பருவங்கள் ம் நம்மள மாதிரி மாசக்கணக்குல இல்ல. பல வருஷங்கள். ஒரு கோடைக்காலமோ குளிர்காலமோ சில சமயம் ஒரு தலைமுறைக்கு கூட நீடிக்குமா. சரிதான். இப்போ கதை தொடங்குறப்போ பல வருஷமா நீடிச்ச ஒரு நீண்ட கோடைக்காலம் முடிய போகுது. அதனால ஒரு பயம் மெதுவா பரவ ஆரம்பிக்குது. ஏன்னா வெஸ்டரோஸ்ல ஒரு பழமொழி உண்டு, குளிர்காலம் வருகிறது. அது வெறும் எச்சரிக்கை இல்ல, அது ஒரு பெரிய பேராபத்தோட அறிகுறி. அப்போ இந்த உலகத்துல 2 கண்டங்கள் இருக்கு இல்லையா? ஆமா. மேற்கே வெஸ்டரோஸ், அங்கதான் இரும்பு சிம்மாசனத்துக்காக பெரிய பெரிய குடும்பங்கள் சண்டை போட்டுக்கறாங்க. கிழக்கே எசோஸ். அது பாலைவனங்கள், பழங்கால மாயாஜாலங்கள்னு ஒரு வேற மாதிரி உலகம். கரெக்ட். ஆனா அந்த குளிர்காலத்தோட வருவத்தோட உண்மையான பயம்னு சொன்னீங்களே, அது என்ன? அது வெறும் பனிப்புயல் இல்ல, அது கூடவே ஒரு படைய கூட்டிட்டு வருது. ஒயிட் வாக்கர்ஸ். ஓஹோ. நீல கண்கள் கொண்ட இறந்தவர்களின் இராணுவம். அவங்க பார்வையில உயிரே இருக்காது. அவங்க கொல்ற ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய படையில ஒரு புது சிப்பாயா மாறிடுவாங்க. கேட்கவே பயங்கரமா இருக்கு. இந்த அமானுஷ்ய சக்தியை தடுத்து நிறுத்தத்தான் பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி வடக்குல ஒரு பிரம்மாண்டமான பனிச்சுவரை கட்டியிருக்காங்க. இங்கதான் கதையோட மையமான முரண்பாடே இருக்குன்னு நினைக்கிறேன். சொல்லப்போனா ஆமா, அந்த சுவருக்கு பின்னாடி மனித இனத்துக்கே ஒரு பேரழிவு காத்துக்கிட்டு இருக்கு. ஆனா தெற்குல இருக்கிறவங்களோ, அவங்க இரும்பு சிம்மாசனத்துக்காக தங்களுக்குள்ள சதி செய்யறதும் போர் புரியறதுமா இருக்காங்க. உண்மையான எதிரி யாருன்னே தெரியாம. சரி, அப்போ இந்த கதை எங்க இருந்து தொடங்குது? வடக்கின் கோட்டையான விண்டர்ஃபெல்ல இருந்து. ஸ்டார்க் குடும்பம். ஓகே, ஸ்டார்க்ஸ். அவங்க ரொம்ப நேர்மையானவங்க, கடமை தவறாதவங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமா, அவங்களோட தலைவர் எடார்ட், அதாவது நெட் ஸ்டார்க். இந்த சூழ்ச்சி நிறைந்த உலகத்துல அவர் ஒரு தார்மீக வழிகாட்டி மாதிரி. அவருக்கு ராப், சன்சா, ஆரியா, பிரான், ரிகான்னு 5 குழந்தைகள். கூடவே ஜான் ஸ்னோவும் இருக்கான். அவனோட முறையற்ற மகனா கருதப்படுறவன். கதை தொடங்கும் போதே ஒரு ஆச்சரியமான விஷயம் நடக்குமே. ஆமா, நெட் ஸ்டார்க்கும் அவரோட பிள்ளைகளும் காட்டுக்குள்ள ஒரு இறங்கு போன பெண் ஓநாய பாக்குறாங்க. அது சாதாரண ஓனா இல்லையே. இல்ல, அது ஒரு டயர் வுல்ஃப். பல 100 வருஷங்களா அந்த பனிச்சுவருக்கு தெற்கே யாருமே பார்க்காத ஒரு புராணகால விலங்கு. அந்த தாய் ஓனாய் இறந்து கிடந்தாலும் அதுக்கு 6 குட்டிகள் இருந்துச்சு. ஸ்டார் குடும்பத்துல இருக்கிற 6 பிள்ளைகளுக்கும் ஆளுக்கும் ஒண்ணுன்னு சரியா? ஆமா, இது ஏதோ தற்செயலா நடந்த மாதிரி தெரியல. மாயாஜாலம் மீண்டும் இந்த உலகத்துக்கு திரும்புதுங்கிறதுக்கான முதல் அறிகுறி அதுதான். ஒரு அழகான, ஆனா அதே சமயம் கொஞ்சம் பயமுறுத்துற அறிகுறி. அந்த அமைதிய அரசர் ராபர்ட் பெராத்தியோனோட வருகை கலைக்குது. நெக்கோட பழைய நண்பர். ஒரு காலத்துல பெரிய வீரர், ஆனா இப்போ குடி கேளிக்கைகள்னு ரொம்ப மாறிட்டார். அவர் எதுக்காக விண்டர்ஃபெல்லுக்கு வர்றார்? அவரு நெக்க ராஜாவின் கை, அதாவது ஹேண்ட் ஆஃப் த கிங் பதவியை ஏற்கும்படி கேக்குறாரு. அதுதான் ராஜ்யத்தோட 2வது பெரிய பதவி. ஆனா அந்த பதவி ஒரு முள்கிரீடம் மாதிரி இல்லையா? அதுல இருந்த ஜான் ஆரன் மர்மமா இறந்து போயிருந்தார். கரெக்ட். அந்த மரணத்துல சதி இருக்குன்னு நெக்குக்கு ஒரு கடிதம் வருது. அதனால தன் நண்பனை காப்பாத்தவும் உண்மையை கண்டுபிடிக்க வந்தான். தயக்கத்தோட அந்த பதவியை ஏத்துக்கிட்டு தெற்கே கிங்ஸ் லேண்டிங்க்கு போறார். அதுதான் அவர் செஞ்ச பெரிய தவறா? சொல்லப்போனா ஆமா, கிங்ஸ் லேண்டிங் ஒரு பாம்பு புத்து. அங்க நேர்மைக்கெல்லாம் இடமே இல்ல. நெக் அங்க போய் ஜான் ஆரனோட மரணத்தை விசாரிக்க ஆரம்பிக்கிறார். அப்பதான் அதை விட ஒரு பயங்கரமான உண்மையை கண்டுபிடிக்கிறார். அரசரோட 3 குழந்தைங்களும் அவரோட உண்மையான குழந்தைகள் இல்ல. அப்படியா? ராணி சிர்சிக்கும் அவளோட சொந்த சகோதரன் ஜேமி லானிஸ்டருக்கும் பிறந்தவங்க அன்ன ரகசியம் அவருக்கு தெரிய வருது. ஐயோ! இந்த உண்மையை வெளியே சொல்ல முயற்சி செய்யும்போது அரசர் ராபர்ட் வேட்டையில இறந்துடுறாரு. இப்போ நெட் தனியா மாட்டிக்கிறாரு. துரோகத்தால சூழப்பட்டு அவரை கைது செஞ்சிடுறாங்க. இங்கதான் யாருமே எதிர்பார்க்காத அந்த திருப்பம் நடக்குது. ஆமா, நாம எல்லோரும் இவர்தான் கதையின் நாயகன், இவர் எதுவும் செய்ய முடியாதுன்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா பொதுமக்கள் முன்னாடி துரோக குற்றத்துக்காக நெட் ஸ்டார்க்கோட தலையை வெட்டிடுறாங்க. அந்த ஒரு கணம் கதை மொத்தமா மாறிடுச்சு. நேர்மையா இருந்த ஒரே காரணத்துக்காகவே அவர் கொல்லப்படுறார். அந்த மரணம் சொல்ற செய்தி ஒண்ணுதான், இந்த ஆட்டத்துல யாருமே பாதுகாப்பா இல்ல. அந்த ஆச்சரியமும் துக்கமும் பயமும் தான் ரசிகர்களை கதைக்குள்ள கட்டி போட்டுது. நிச்சயமா நெக்கோட மரணம் வெஸ்டரோஸையே ரத்த களரியாக்குது. வடக்கின் மக்கள் கொந்தளிக்கிறாங்க. ஆமா, நெக்கோட மூத்த மகன் ராப் ஸ்டார்க்க வடக்கின் ராஜாவாக அறிவிச்சு லானிஸ்டர் குடும்பத்துக்கு எதிரா போரத் தொடங்குறாங்க. அதுதான் 5 ராஜாக்களின் போர். கரெக்ட்.
வெஸ்டரோஸ் ரத்தத்துல மிதந்துட்டு இருக்கும்போது கிழக்குல எஸ்ஸோஸ்ல ஒரு புதிய நெருப்பு பத்திக்கிட்டு இருந்துச்சு. டிராகன்களின் தாய் டெனேரிஸ் டார்கேரியன். முன்னாடி ஆட்சி செஞ்ச டார்கேரியன் வம்சத்தோட கடைசி வாரிசு. ஒரு போர் தலைவருக்கு விற்கப்பட்ட ஒரு அப்பாவி பெண்ணாத்தான் அறிமுகமாகறா. ஆனா கணவன் பிறக்காத குழந்தைன்னு எல்லாத்தையும் இழந்த பிறகு அவ உடைஞ்சு போகல. அந்த வலியிலிருந்து ஒரு புதிய சக்தியோட எழுகிறாள். இங்கதான் மாயாஜாலம் அதோட உச்சத்தை எட்டுது. அவ கணவனோட இறுதிச் சடங்கு நெருப்புல அவகிட்ட இருந்த 3 கல் டிராகன் முட்டைகளோட இறங்கிடுறா. எல்லாரும் அவ செத்துட்டான்னு நினைக்கிறாங்க. ஆனா அடுத்த நாள் காலையில அந்த சாம்பல்லேந்து உயிருடன் வர்றா. ஆமா, அவளோட தோள்கள்ல 3 சின்னஞ்சிறு டிராகன் குஞ்சுகள். பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு டிராகன்கள் மீண்டும் இந்த உலகத்துக்கு வந்திருக்கு. வாவ், அது ஒரு ஆச்சரியமான மகிழ்ச்சியான தருணமா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் கதை பல கிளைகளா பிரியுது. ஸ்டார் குடும்பத்தோட ஒவ்வொரு குழந்தையும் ஒரு கடினமான பயணத்தை மேற்கொள்றாங்க. ஜான் ஸ்னோ, அவன் அந்த பெரிய பனிச்சுவர்ல நைட்ஸ் வாட்ச் வீரனா இருக்கான் இல்லையா? ஆமா, சுவருக்கு அப்பால் இருக்கிற உண்மையான அச்சுறுத்தலான ஒயிட் வாக்கர்ஸ முதல்ல எதிர்கொள்றான். மனிதர்களை காப்பாத்த காட்டு மிராண்டிகளா கருதப்படுற வைல்டிங் மக்களோட சேர்றான். இன்னொரு பக்கம் ஆர்யா ஸ்டார்க், அவ பழிவாங்கிற வெறியோட தப்பிச்சு போறா. ஆமா, பிராவோஸ் நகருக்கு பயணம் செஞ்சு முகமற்ற கொலையாளிகள் கிட்ட பயிற்சி எடுத்து ஒரு கொடூரமான பழிவாங்கும் தேவதையா மாறுறா. பாவப்பட்ட சான்சா ஸ்டார்க்கோட நிலைமை தான் ரொம்ப மோசம். அவளோட பயணம் ரொம்ப மெதுவானது, ஆனா ரொம்ப ஆழமானது. கரெக்ட். பிரான் ஸ்டார்க்கோட பயணம் இன்னும் விசித்திரமானது. ஒரு விபத்துல நடக்க முடியாம போனாலும் அவன் சுவருக்கு அப்பால் பயணம் செஞ்சு 3 கண்கள் கொண்ட காகம் என்ற ஒரு சக்தியா மாறுகிறான். அவனால கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் பார்க்க முடியுமாமே. இந்த உலகத்தோட நினைவாவ மாறிடுறான். பல வருஷங்களுக்கு பிறகு கதை அதோட உச்சக்கட்டத்தை எட்டுது. ஜானும் சன்சாவும் ஒன்னு சேர்றாங்க. பாஸ்டர்டுகளின் போரில் கொடூரமான ராம்சே போல்டனை தோற்கடிச்சு அவங்களோட பூர்வீக வீடான விண்டர்ஃபெல்ல மீட்கிறாங்க. அந்த போர் ரொம்ப கொடூரமானது. ஆனா ஸ்டார் குடும்பத்தோட கொடி மறுபடியும் விண்டர்ஃபெல்ல பறந்ததை பார்க்கும்போது ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஆனா அந்த மகிழ்ச்சியிலையும் ஒரு கசப்பு இருக்கு. போருக்கு பிறகு சான்சா ராம்சேய அவனோட சொந்த பசியுள்ள நாய்களுக்கே இரையாக்குறா. அவ முகத்துல ஒரு சின்ன புன்னகை தோன்றி மறையுமே, அது அவ அடைஞ்ச நீதி. ஆனா அவ இழந்த அப்பாவித்தனத்தோட அடையாளம் அது. ஒரு விதமான அருவருப்பும் கலந்த ஒரு மகிழ்ச்சி. அதே நேரத்துல கிங்ஸ் லேண்டிங்ல சர்சி லானிஸ்டர் என்ன பண்றா? அவ தன் அதிகாரத்தை நிலைநாட்ட ஒரு பயங்கரமான காரியத்தை செய்றா. அவளோட எதிரிகளை அழிக்க வைல்ட் ஃபயர்ங்கிற ஒரு பெரும் நெருப்பை பயன்படுத்துறா. நகரத்தோட ஒரு பெரிய பகுதியே அந்த பச்சை நெருப்புல எரிந்து சாம்படாகுது. அந்த அழிவை பார்த்து அவளோட கடைசி மகன் அரசன் டாமென் கோட்டையிலிருந்து குதிச்சு தற்கொலை செஞ்சுக்கிறான். என்ன ஒரு கொடூரம்! தன் எல்லா குழந்தைகளையும் இழந்த பிறகும் சர்சி அழல. அவளோட கண்ணீர் வத்தி போச்சு. அந்த சாம்பலுக்கு நடுவுல அவ தன்னை வெஸ்டரோஸின் ராணியாக முடிசூட்டிக் கொள்றா. இப்போதான் ஆட்டத்தோட பெரிய புள்ளி உள்ள வராங்க, டெனேரிஸ் டார்கேரியன். ஆமா, தன் 3 வளர்ந்த டிராகன்களோட ஒரு பெரும் படையோட வெஸ்டரோஸ்க்கு வர்றாங்க. இப்போ போர் வெறும் சிம்மாசனத்துக்காக இல்ல, மனித இனத்தோட உயிர் வாழ்வுக்காகவும் நடக்க போகுது. ஏன்னா உண்மையான எதிரி நைட் கிங் தலைமையிலான இறந்தவர்களின் இராணுவம் பனிச்சுவரை உடைச்சுக்கிட்டு தெற்கே முன்னேறுது. எல்லா மனிதர்களும் ஒன்னா சேர்ந்து அவங்கள எதிர்க்கிறாங்க. விண்டர்ஃபெல்ல அந்த பெரும் போர் நடக்குது. ஒரு நீண்ட இருண்ட இரவு முழுவதும் உயிருள்ளவர்கள் இறந்தவர்களுடன் மோதுறாங்க. ஆயிரக்கணக்கானோ இறக்குறாங்க. ஒரு கட்டத்துல மனித இனம் தோத்துடுன்னு தோணுது. ஆனா ஆர்யா ஸ்டார்க் யாரும் எதிர்பார்க்காத ஒரு நொடியில நைட் கிங்க அழிச்சு அந்த போரை முடிவுக்கு கொண்டு வர்றா. அப்பாடான்னு ஒரு நிம்மதி பெருமூச்சு. ஆனா அந்த நிம்மதி ரொம்ப நேரம் நீடிக்கலையே. அதுதான் இந்த கதையோட மிகப்பெரிய சோகம். இறந்தவர்களை வென்ற பிறகு மோதல் மீண்டும் இரும்பு சிம்மாசனத்துக்காக திரும்புது. டெனாரிஸ் கிங்ஸ் லேண்டிங்க கைப்பற்றும் போது ஒரு பேரழிவை ஏற்படுத்துறான். மக்கள் சரணடைஞ்ச பிறகும் அவளோட கோபம் தனியல. தன் டிராகனை வச்சு நகரம் முழுவதையும் அப்பாவி மக்களையும் எரித்து சாம்பலாக்குறா. அடிமைகளின் சங்கிலியை உடைத்த ஒரு விடுதலை வீரங்கனையா வந்தவ ஒரு கொடுங்கோல் ராணியா மாறுறா. அந்த மாற்றம் நிறைய பேருக்கு ஏமாற்றமா இருந்துச்சு. ஆமா, அது ஒரு பெரிய விவாதம். சிலர் அது மெதுவா நடந்த மாற்றம்னு சொல்றாங்க, சிலர் அது ரொம்ப வேகப்படுத்தப்பட்டுச்சுன்னு சொல்றாங்க. எது எப்படியோ அந்த மாற்றம் ஜான் ஸ்னோவை ஒரு கடினமான முடிவெடுக்க வைக்குது. தன் காதலியான ஜெனீரிஸ ராஜ்யத்தோட நன்மைக்காகவும் இன்னும் பல அப்பாவி உயிர்களை காப்பாத்தும் தன் கையாலேயே கொல்றான். ரொம்ப சோகமான முடிவு. அந்த சோகத்துக்கு பிறகு
வெஸ்டரோஸின் உயிர்க்குடிகள் எல்லாம் ஒன்னா கூடி பிரான்ஸ்டார்க்க புதிய மன்னனாக தேர்ந்தெடுக்கறாங்க. இத்தனை போர்களுக்கும் காரணமான அந்த இரும்பு சிம்மாசனம் டெனீரிஸின் கடைசி டிராகனால உருக்கப்படுது. ஒரு புதிய சகாப்தம் தொடங்குது. இறுதி காட்சி ரொம்ப அழகா இருக்குமே. குளிர்காலம் முடிஞ்சு பனி உருகி ஒரு சின்ன செடி பூப்பு. ஆமா, வசந்த காலம் வந்துருச்சு, வாழ்க்கை தொடருங்கிறதுக்கான குறியீடு. ஆனா போரோட வடுக்கள் நிரந்தரமானவை. இந்த கதை அதிகாரத்துக்கான தேடல் எப்படி எல்லாவற்றையும் சிதைக்கும்னு காட்டுது. சில சமயம் அந்த ஆட்டத்திலிருந்து விலகிறது தான் உண்மையான வெற்றி. இறுதியில கதைகளை தெரிஞ்ச ப்ரான் ராஜாவானது ஒரு குறியீடு. போர்கள் முடிஞ்ச பிறகு ஒரு புது உலகத்தை உருவாக்க நமக்கு உதவுறது நாம நினைவில் வைத்திருக்கும் கதைகள்தான். கடைசியா இந்த கதையோட தத்துவமே அந்த 2 வார்த்தைகள்ல இருக்கு. வலார் மொர்குலிஸ், எல்லா மனிதர்களும் ஒரு நாள் இறக்க வேண்டும். வலார் டோஹெரிஸ், எல்லா மனிதர்களும் சேவை செய்ய வேண்டும். மரணத்தின் முன்னாடி எல்லோரும் சமம். நம்மளோட கடமை தான் முக்கியம்.